ஹாய் ஃபேமிலிஸ், எதுக்காக இந்த ஓன் வாய்ஸ் வீடியோ அப்படின்னா, லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் ஒரு அவேர்னஸ் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்க அக்கா கூட பாத்தீங்கன்னா சாஷு மெரினா பீச்சுக்கு போயிருந்தா. போனதுக்கு அப்புறம் இந்த சிப்பி மாதிரி இருக்கு இல்லையா, அதை இங்க போட்டோ ஆட் பண்றேன். இந்த இடத்துல போட்டோ எடுத்ததுக்கு அப்புறம் போய் மண்ணில் விளையாடி இருக்காங்க. போன 6 பேருமே தான் விளையாடி இருக்காங்க. சாஷு பாப்பாக்கு பாத்தீங்கன்னா ஒரு 1/2 hour கழிச்சு கையெல்லாம் தண்டு தண்டா ஆயிட்டு இருக்கு. உடம்பு ஃபுல்லாமே ஏறி லிப்ஸ் வரைக்குமே வீங்கிட்டு இருக்கு. பாப்பாக்கு ஏதோ ஒரு பூச்சி கடிச்சிட்டு இருக்கு. உடனே பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதோ பூச்சி கடிச்சிருக்கு, மெடிசன் கொடுத்து வெயிட் பண்ணுங்க, வீக்கம் குறைஞ்சதும் கிளம்பலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மெடிசன் போட்டு ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிருக்காங்க. கொஞ்சம் வீக்கம் கம்மியானதுமே அனுப்பியிருக்காங்க. வீக்கம் பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு. நான் நைட் எடுத்த பிக்கு தான் இது. பாத்தீங்கன்னா போட்டோ ஆட் பண்ற பாருங்க. இது லெஃப்ட் வந்து நார்மல் ஹேண்டு, ரைட் ஹேண்ட்ல தான் வந்து பூச்சி கடிச்சிருக்கு. இதை விட வீக்கம் அதிகமாவே இருந்திருக்கு. கடிச்ச உடனே மெடிசன் போட்டதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கியூரா இருந்திருக்கு. நானுமே வீட்டுல வந்ததுமே அந்த வசம்புன்னு சொல்லுவாங்களே அந்த 10 போட்டிருந்தேன். அது போட்டதுமே கொஞ்சம் மார்னிங் கியூரா இருந்துச்சு. நார்மலா சென்னையில இருக்கவங்க அதிகமா மெரினா பீச்சுக்கு தான் போவாங்க. அதனாலதான் இந்த அவேர்னஸ்க்காக வீடியோ போடுறேன். கூட்டு போறவங்க குழந்தைங்கள தயவு செய்து சேஃபா பாத்துக்கோங்க. மண்ணில் என்ன பூச்சி இருக்குன்னு நமக்கு தெரியல. சோ சாஷு பாப்பாவை கடிச்ச மாதிரி எந்த பாப்பாவுமே கடிக்க கூடாது. அதனாலதான் இந்த வீடியோ போட்டிருக்கேன்.